சிவாஜியின் கர்ணன் படத்தில் நடந்த அதிசயம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஜோடியை மிரள வைத்த கண்ணதாசின் அசுரவேக வரிகள். வணக்கம் நேயர்களே. தமிழ் திரையுலகில் பிரம்மாண்டத்திற்கு பெயர் போன புராண திரைப்படம் என்று கேட்டால் அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் உருவான கர்ணன் திரைப்படம் தான். PR பந்தலு அவர்களின் இயக்கத்தில் மகாபாரதத்தின் அகசிறந்த கொடைவள்ளலான கர்ணனின் கதையை சொல்லும் அந்த படம் தமிழ் சினிமாவின் மாபெரும் சொத்து. அந்த படத்தில் கர்ணன் இறக்கும் தருவாயில் கிருஷ்ணர் அவரிடம் வந்து தர்மத்தின் ரகசியத்தை விளக்கும்படியான ஒரு மிக முக்கியமான காட்சி இருந்தது. அந்த சூழ்நிலைக்கு கண்ணதாசன் எழுதிய ஒரு உலக மகா தத்துவ பாடலின் பின்னணியை தான் இன்று பார்க்க போகிறோம். கர்ணன் படத்தின் பாடல்களை கம்போசிங் மிகவும் பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருந்தது. மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஜோடி ஒவ்வொரு பாடலுக்கும் அசுரத்தமான ராகங்களை அமைத்து கொண்டிருந்தனர். படத்தின் கிளைமாக்ஸ் நெருங்கி கொண்டிருந்தது. போர்க்களத்தில் கர்ணன் அம்புகளால் துளைக்கப்பட்டு மரணப்படுக்கையில் கிடைக்கிறான். அவனது அத்தனை புண்ணியங்களையும் கிருஷ்ணர் தானமாக கேட்கிறார். கர்ணன் தன் வாயிலிருந்து வழியும் குருதியோடு தன் புண்ணியங்களையும் தானமாக தருகிறான். இந்த உன்னதமான சூழ்நிலைக்கு மனித வாழ்க்கையின் நிலையாமையையும் தர்மத்தின் வெற்றியையும் சொல்லும் ஒரு மாபெரும் தத்துவ பாடல் தேவைப்பட்டது. இயக்குனர் PR பந்தலு கண்ணதாசனை பார்த்து, கவிஞரே, இந்த ஒரு பாடலில் தான் ஒட்டுமொத்த மகாபாரதத்தின் ஆன்மாவும் அடங்கியிருக்கிறது. சிவாஜி கணேசன் அவர்கள் திரையில் கர்ணனாக உருகி நடிக்கப் போகிறார். அதற்கு ஈடு கொடுக்கும் வரிகள் வேண்டும் என்று கூறினார். கண்ணதாசன் அமைதியாக தன் கண்களை மூடினார். மகாபாரதத்தின் அத்தனை பக்கங்களும் அவரது கண் முன்னே ஓடிக்கொண்டிருந்தன. கிருஷ்ணனின் லீலைகளையும் கர்ணனின் கொடையையும் தன் பேனா முனையால் கொண்டு வந்தார். அவர் எழுதிய அந்த முதல் வரிதான் இன்றும் உலகத் தமிழர்களின் நாவில் ஒலித்து கொண்டிருக்கிறது. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா தங்கிய கருணை வடிவம் நீயடா என்ற பாடல். சரட சரடவென அடுத்த வரிகளை எழுதினார் கவியரசு. நெஞ்சோற்று கடன் தீர்க்கச் சேராதே இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா என்று கர்ணனின் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரே வரியில் சுருக்கினார். மேலும் கொடைக்கு கர்ணன் என்று வையகமும் சொல்லும். கொடுக்க கொடுக்க உந்தன் கீர்த்தியும் வளரும். மரணம் உன்னை வெல்லும், ஆனால் தர்மம் உன்னை என்றும் வாழ வைக்கும் என்று எழுதி முடித்தார். இந்த வரிகளை படித்து பார்த்த விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் அப்படியே மிரண்டு போய் நின்றனர். கவிஞரே, கர்ணனின் சோகத்தையும் அவனது கொடைத்தன்மையும் இதைவிட யாராலும் இவ்வளவு அழகாக எழுத முடியாது என்று கூறி உடனடியாக அந்த பாடலுக்கு ஒரு தெய்வீகமான ராகத்தை அமைத்தனர். தியேட்டரில் சிவாஜி கணேசன் அவர்களின் அசாத்திய நடிப்போடு இந்த பாடல் ஒலித்தபோது கர்ணனின் மரணத்தை கண்டு ஒட்டுமொத்த திரையரங்கமே கதறி அழுதது. கவியரசுவின் வரிகளால் அழியாத காவியம் மாறிய கர்ணனின் இந்த சுவாரஸ்யமான பின்னணி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.